ஐகிரீவர் பற்றிய அரிய தகவல். படைப்புக் கடவுளான பிரம்மனிடம் இருந்து வேதங்களை எழுதப்பட்ட சுவடிகள் அசுரர்கள் திருடிச் சென்றனராம். அவர்களிடம் இருந்து வேதங்களை மீட்பதற்கான திருமால் எடுத்த அவதாரமே ஐகிரீவர் அவதாரம். ஆகாயமும் பாதாளமும் அவருடைய காதுகளாகவும், கண்களை பறிக்கும் ஒளியுடன் கூடிய சூரிய ரேகைகள் பிடரி மயிர்களாகவும், பூமி நெற்றியாகவும், கங்கையும் சரஸ்வதியும் அழகிய புருவங்களாகவும், சந்திரனும் சூரியனும் இரு கண்களாகவும், சந்திய தேவதை மூக்காகவும், பித்ரு தேவதைகள் பற்களாகவும், கோலோகம் பிரம்மலோகம் இரண்டும் உதடுகளாகவும், காலராத்திரி கழுத்தாகவும் விளங்கும் சத்துவமூர்த்தியான ஐகிரீவர். அவரை பற்றி பார்ப்போம். ஐகிரீவர் பெருமானின் பார்வை அடியார்கள் அனைவரையும் குளிரச் செய்யும் ஆற்றல் கொண்டதாக புராணங்கள் சொல்கின்றன. ஐகிரீவர் சூத்திரம் 33 துதிகள் கொண்டது. இது 33 துதிகளையும் பொருள் உணர்ந்து பாராயணம் செய்தால் அவர்கள் கலைகளில் தேர்ச்சி பெற முடியும். ஐகிரீவர் மூல மந்திரத்தை நாம் வாய்விட்டு சத்தமாக சொன்னால் ஐகிரீவர் நம் அருகில் இருப்பது போன்று உணர்வை ஏற்படுத்தும். ஐகிரீவரை தினமும் வழிபடுபவர்கள் எந்த கலையிலும் தெளிவான முடிவை எடுக்கும் ஆற்றல் பெறுவார்கள். பக்தர்கள் நல்வழி பெறுவதையே கடமையாக கொண்டுள்ள ஐகிரீவர் ஞான வடிவமாகவும் கருணை கடலாகவும் உள்ளனர். உலகம் புகழும்படியான நூல்களை இயற்றிய வியாச முனிவருக்கு ஐகிரீவர் வழங்கிய அருளே காரணமாக சொல்லப்படுகிறது. தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி. அந்த பிரகஸ்பதி தனக்கு ஏற்படும் சந்தேகங்களை ஐகிரீவரிடம் கேட்டு தெளிவு பெறுவார். ஐகிரீவர் ஓம் எனும் பிரணவ சுரூபமாக அதன் அச்சரங்களாகவும் இருப்பதாக கருதப்படுகிறது. பிரபஞ்சத்தின் முதலும் முடிவுமாக ஐகிரீவர் இருப்பதாக வேதங்கள் சொல்லப்படுகிறது. புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே ஐகிரீவர் பெருமானை தினமும் பூஜிக்க முடியும். ஐகிரீவர் பெருமானே கதி என்று கிடக்கும் பக்தர்களுக்கு மோட்சம் நிச்சயம். ஐகிரீவரின் பாத கமலங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் அது பிரம்மன் நமக்கு எழுதிய தலையத்தையே மாற்ற முடியுமாம். ஐகிரீவரை தினமும் மலர் தூவி வணங்கினால் நம்மிடம் உள்ள அஞ்ஞானம் இருள் விலகும் என்பது நம்பிக்கை.